பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை நன்றாயிருக்க வேண்டும், நான் சுகமாய் வாழ வேண்டும், சமாதானமாய் வாழ வேண்டும். என் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் மேல் நான் பாரத்தை வைத்திருக்கிறேன். அவர் என்னை ஆதரிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கிறதுனால என் வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டும் என்று அநேகர் தேவ சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக அஞ்சி பயந்து இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அதீத ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகரிடம் தேவனை குறித்த பயம் காணப்படுவதில்லை, பிள்ளைகளிடத்தில் காணப்படுவதில்லை. உலகத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதையே பின்பற்றி வாழக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நாம் பாவ வழிகளில் தெரிவு செய்து அந்த வழிகளை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சில ஜனமோ தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்தில் காத்து கிடந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னுடைய தொழிலை பாதுகாத்து கொள்ளுங்க, என் புருஷனை பாதுகாத்து கொள்ளுங்க, என் மனைவியை பாதுகாத்து கொள்ளுங்க, என் சொந்த பந்தங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, என் ஊழியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு பாதுகாப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் தேவனுக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தெய்வீக பாதுகாவல் உண்டு, அவர்களுடைய வாழ்க்கை நன்றாயிருக்கும். பரிசுத்தவான்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வனாந்தரங்கள், கவலைகள், வருத்தங்கள் எல்லாம் வந்தாலும் தேவனை மட்டும் விடாமல் அவருடைய பாதத்தை இறுக்கமாய் பற்றி கொண்டவர்களுடைய வாழ்க்கை மேன்மையாய் இருந்தது. யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் யோசேப்பினுடைய சொந்த சகோதரர்கள் அவனை குழியில் தூக்கி போட்டார்கள். அவனுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணினார்கள். குழியில் தூக்கி போட்டவனை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். போத்திபாருடைய வீட்டிலே அவன் அடிமையாய் இருந்தான். சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். ஆனால் நாள் ஒன்று வந்தபோது அவனை ராஜஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தின தகப்பன் காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எந்த பிரச்சனையிலும் தேவன் அவனோடு கூட இருந்ததினால் அவனுக்கு ஒரு நாள் வந்தது. அந்த நாள் ராஜஸ்தானத்தில் அமர்ந்திருந்து அந்த தேசத்தின் அதிபதியாய் மாற்றினாரே. ஆனால் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பிரச்சனையை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயா? வியாதியை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? கடன் பாரத்தை கண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பாயானால் உன்னுடைய காரியத்தில் ஜெயம் உண்டாகும். நான் அந்த காரியத்தை பொறுப்பெடுத்து செய்வேன். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேலே கர்த்தருடைய கரம் வைக்கப்படும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அதீத ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார்.
பேசுவார். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஆயுசுள்ளவர்களாய் பூரண வயதுடையவர்களாய் அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர், ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்கணும் ஆண்டவரே, இத்தனை நாட்களாய் நான் ஆண்டவரை மறுதலித்தவனாய், நான் மறந்து போனவளாய் நான் இருந்தேன் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தரும்படியாய் எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை பலப்படுத்தும், உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்தும், உங்கள் தொழிலை பலப்படுத்தும். எதெல்லாம் பலவீனமாய் கிடக்கிறதோ அந்த காரியங்களில் ஒரு பலத்தை உண்டு பண்ணக்கூடிய அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த குடும்பத்தில் அவர் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அவர் பிரசன்னமாகி கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மாத்திரம் நாம் பயந்திருப்போமேயானால் கர்த்தர் நம்மை அந்த பரலோக கானானுள் வீட்டில் அவர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் இலகுவாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்டு 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 நாம் புதிதாக்கப்பட்டவைகளாய் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுவது போல அனுதினமும் இந்த மாயான உலகம் கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பல இச்சைகள் கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அநேகர் அந்த இச்சைக்குள் விழுந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயந்து எனக்கு முன்பாக நீ பணிந்து குனிந்து இருப்பாயானால் உன் வாழ்க்கை மேன்மையாயிருக்கும். எந்த காரியத்தில் தடைப்பட்டு இருக்கிறதோ நீ அதை பொருட்படுத்தாத. எந்த காரியத்தில் ஒரு சோர்வு வந்து கொண்டிருக்கிறதோ அதை நீ பொருட்படுத்தாத. உன்னை உருவாக்கினவரும் சிருஷ்டித்தவரும் சொல்லுகிறேன், நீ என் சமூகத்தில் காத்திரு, உனக்குண்டான பலனை நான் தரப்போகிறேன், உனக்குண்டான சரீரத்தில் உள்ள பலனை நான் தரப்போகிறேன், உன்னை நான் உயர்த்துவதற்கு சித்தமாயிருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. உமக்கு முன்பாக பயந்திருக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் இந்த குடும்பங்களை வழி நடத்தணும். உமக்கு பயந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கர்த்தர் குடும்பங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.